Hello students, fourth chapter inverse trigonometric function பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்டில் படித்த ஃபார்முலாவை ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. டபுள் ட்ரிபிள் ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா, sin 2a sin 3a cos 2a cos 3a இதுக்கெல்லாம் நிறைய ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபார்முலாஸில் எங்கே அப்ளை பண்ணியிருப்பீங்க, ட்ரிக்னாமெட்ரி சம் சால்வ் பண்ணும்போது அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரி தவிர நீங்கள் இன்டெக்ரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் சால்வ் பண்ணும்போது சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்டெக்ரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் இது இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? சைன் அண்ட் காஸில் இருக்க ஃபார்முலா, காஸ் அண்ட் சைன். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சைன் காஸில் இருக்க sin 2a ஃபார்முலா, இது டேனில் இருக்க sin 2a ஃபார்முலா. இந்த வேல்யூ sin 3aக்கு 3 sin a 4 sin cube a, இது ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. அதே மாதிரி காஸ் அண்ட் சைனில் இருக்க cos 2a ஃபார்முலா, காஸில் மட்டுமே இருக்க cos 2a ஃபார்முலா, சைனில் மட்டுமே இருக்க cos 2a ஃபார்முலா, டேனில் இருக்க ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா சம்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? இந்த சம்முக்கு இங்கே cos 2a இருக்குது, இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகும். டேனில் இருக்குது, இங்கே cos 2a ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சைனில் இருக்குது, tan 2a ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், cos 2a ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ cos 2a ஃபார்முலா காஸ் அண்ட் சைன்லேயே இருக்குது, காஸ் மட்டும் இருக்க ஃபார்முலாவும் இருக்குது, சைன் மட்டும் இருக்க ஃபார்முலா அண்ட் டேன் மட்டும் இருக்க ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதில் நீங்கள் படித்து ஞாபகத்தில் வச்சுருந்தா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். சரியா? அதேமாதிரி cos 3a ஃபார்முலா, cos தீட்டா, இது ஆஃப் ஆங்கிள்ங்கும்போது ஆங்கிள் 1/2 கன்வெர்ட் ஆகும். அதேமாதிரி tan 2a ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டேன் ஃபார்முலா, டேன்லேயே டேன் மட்டும்தான் இருக்குது, சைன் அண்ட் காஸில் மிங்கிள் ஆகியெல்லாம் இருக்காது. ஏன்னா டேனு சைன் அண்ட் காஸ், டேன் தீட்டாவை நம்ம சைன் பை காஸ் தீட்டான்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜென்ரல் சொல்யூஷன் சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இந்த சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தடும் நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, இப்போ இந்த யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு cos a + b ஈக்குவல் டு cos a + cos b மைனஸ் sin a sin b. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும், மைனஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ், ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றது sin ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா sin பீட்டா. இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஸோ திரும்ப படித்து முடித்ததுக்கப்புறம் யூனிட் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இந்த ஃபார்முலாவும் நம்ம சம்ஸில் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளர் காலம் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிடுங்க. sin தீட்டா ஈக்குவல் டு 0 மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், தீட்டா ஈக்குவல் டு n பை, n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 மட்டும் இருக்குது அப்படின்னா 2n + 1 அதோட சொல்யூஷன், தீட்டாவோட சொல்யூஷன் நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுவோம், tan 0 தீட்டா ஈக்குவல் டு n பை. sin தீட்டா ஈக்குவல் டு sin ஆல்ஃபா, தட் மீன்ஸ் sin தீட்டா ஈக்குவல் டு sin π/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி சொல்யூஷன், ஃபைனல் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். சரியா? அதே மாதிரி தான் cos தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, தீட்டா ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா, tan தீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபாவுக்கு நம்ம n பை ப்ளஸ் ஆல்ஃபா. இது எல்லாமே நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுறதுக்காக ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். அதையும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு கிராஃப்ஸ் சைன் ஃபங்க்ஷன் அண்ட் கொசைன் ஃபங்க்ஷன். இது ஆல்ரெடி நீங்கள் நோட்டில் போட்டிருப்பீங்க. சைன் ஃபங்க்ஷன் அண்ட் கொசைன் ஃபங்க்ஷன். இப்போது நார்மலாக ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுவீங்க. நார்மலாக 0 1 2 3 0 1 2 3 நம்ம ஆன்சர் மார்க் பண்ண மாட்டோம். இங்கே என்ன செய்வேன், 0 π/2 பை 3/2 இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா? இதில் நம்ம ஆன்சர் என்னென்னா 0, sin 0வோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு sin π/2வோட வேல்யூ 1.
நெக்ஸ்ட்டு sin பையோட வேல்யூ 0, sin 3π/2 ஓட வேல்யூ -1. 3π/2 ஓட வேல்யூ -1. -1 ஒரு சைன் வேல்யூக்கு -1 இருக்குது அப்படின்னா எந்தெந்த வேல்யூஸ் நம்மளுக்கு சொல்லலாம்? -π/2 சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே ஆன்சர் வரும் இல்லையா, -π/2, நெக்ஸ்ட்டு 3π/2, 7π/2. இங்கே அந்த வேல்யூக்கெலாம் -1 கிடைக்கும். சரியா? இங்கே -1 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே -1, இங்கே -1. அதே மாதிரி ஆல்டர்னேட் நம்ம சொல்ல முடியும். -π/2, 3π/2, 7π/2. இது நம்ம ஜென்ரல் ஃபார்மில் சொல்லும்போது 4n - 1 × πன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? -π/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 3π/2, 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7π/2. இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம சம்மில் யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த சேம் சைக்கிள் ஒரே மாதிரி இது ஒரு சைக்கிள்னு சொல்லலாம். இந்த போர்ஷனே தான் திரும்ப நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போர்ஷன் திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்க போர்ஷன்ஸ் இந்த சேம் ரிப்பீட் ஆகுது இல்லையா, இதை நம்ம ஒரு சைக்கிள், ஒன் சைக்கிள்னு சொல்லலாம். இல்லை ஆல்டர்னேட்டாக நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். இங்கிருந்து இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒன் சைக்கிள்னு சொல்லலாம். சரியா? இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே கம்ப்ளீட் ஆகுது இல்லையா, இதை நம்ம ஒன் சைக்கிள்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது -π/2 π, இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லை, இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது நம்ம ஒன் சைக்கிள்னு சொல்லலாம். பாசிட்டிவ் ஆக்சிஸில் சொல்லும்போது எது சொல்ல போகிறோம்? இந்த போர்ஷனை நம்ம சொல்ல போகிறோம். சரியா? ஸோ ஒன் சைக்கிள்ன்றது ஒன் கம்ப்ளீட், எந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கோ, திரும்ப ரிப்பீட் ஆகாமல் எந்த போர்ஷன் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த போர்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சைக்கிள்னு சொல்லுவோம். ஒன் சைக்கிள். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் ஸ்கிப்பிங் விளையாடும்போது சரி, இல்லை வேறு ஏதாவது கவுண்ட் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ப்ராக்டிக்கல் செய்யும்போதும் செய்வீங்க. ஒரு டைம் போயிட்டு வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம கவுண்டிங்கில் வச்சுக்கோ இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே காஸ்க்கு ஃபார்முலா தெரியும். காஸ் 0வோட வேல்யூ 1, காஸ் பையோட வேல்யூ -1, காஸ் π/2 வேல்யூ 0. ஸோ இது நம்ம டேபிளர் காலம் மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். காஸோட மேக்ஸிமம் வேல்யூ, காஸ் வேல்யூ -1 அண்ட் 1 பிட்வீனில் தான் இருக்கும். அதே மாதிரி சைனுக்கும் -1, 1. இப்போ இந்த லைன் போட்டிங்க அப்படின்னா எது மட்டும்தான் மேக்ஸிமம் வேல்யூ? +1. நீங்கள் இந்த லைன் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த எதை மென்ஷன் பண்ணும்? -1 மென்ஷன் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. அதே மாதிரி தான் காஸ் கிராஃப்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை சப்ஜெக்ட் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேபிளர் காலம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த டேபிளர் காலமும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுருக்கீங்க. ஸோ இந்த டேபிளர் காலமும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. சரியா? நெக்ஸ்ட்டு periodicity. A real valued function f is periodic if there exists a number p greater than 0 such that for all x in the domain f, x plus p is the domain of f and f of x plus p equal to f of x. என்ன சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம அங்கே பீரியட் பார்த்தோம் இல்லையா, அந்த பீரியடிக் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. டொமைன் அண்ட் ரேஞ்சில் சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஆல் சச் நம்பர் இஸ் கால்ட் பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ நம்ம அந்த போர்ஷன் பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கிறது, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒன் சைக்கிள்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் sin x, cos x, cosecant x, secant x, e power ix, periodic function with period 2π. பீரியாடிக் 2π வேல்யூ வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா? 0 to இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எது வரைக்கும் இருக்கும்? 0 to 2π. இது பை நெக்ஸ்ட்டு 2π இருக்கும்.
நெக்ஸ்ட்டு tan அண்ட் காட்டுக்கு நம்ம சொல்லும்போது பை ரேடியன்ஸ் ஒரு சர்க்கிள் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 0 to பை வரைக்கும் இருக்கும். ஓகேவா? நீங்கள் அந்த கிராஃப் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் இது ஆல்ரெடி நீங்கள் படித்ததே தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சதுன்னா அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவோம்? ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் சைன் எக்ஸ் கொசிக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் காட் எக்ஸ் இது எல்லாமே என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் அண்ட் சீக்கன் எக்ஸ் இது என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். இப்போது சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால சைன் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷன், காஸ் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷன், டேன் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் காட் எக்ஸ் இஸ் ஆல்சோ ஆட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு காஸ் அண்ட் சீக்கனை என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவோம்? ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு சைன் வேல்யூ இருக்குது அப்படின்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ -1 அண்ட் 1 இப்போ தான் நம்ம டேபிளில் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அது இன்டர்வல் நம்ம மென்ஷன் பண்ணும்போது என்ன வேல்யூ இருக்கும்? -π/2 to π/2. நம்ம இன்டர்வல் நம்ம பார்க்கும்போது நான் அதை செப்பரேட் பண்ணி காமிச்சேன் இல்லையா? இது ஒரு பீரியட் சொல்லலாம், ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லும்போது அந்த சைடு பீரியடுன்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது -1 to 1 அதாவது நம்ம இட் இஸ் டொமைன், இது கோடொமைனா? டொமைனில் எந்த வேல்யூஸ் இருக்கலாம் -1 to 1 அது பிட்வீனில் எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி கிடைக்கிற ஆன்சர்ஸ் எங்கே மட்டும் இருக்கும்? -π/2 π/2 இந்த டூ வேல்யூஸ்க்கு பிட்வீன் இந்த டூ வேல்யூஸ்க்கு பிட்வீனில் தான் ஆன்சர்ஸ் இருக்கும். இது ஒரு டொமைன், இது கோடொமைன், இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா டொமைன் -1, 1 கோடொமைன் -π/2, π/2 நீங்கள் சிம்பிள் மறந்துடக்கூடாது. ஸோ 1, 3 அப்படின்னா என்ன எடுத்துக்குவீங்க? 1, 2, 3 எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? 1ம் எடுத்துக்குவோம், 3யும் எடுத்துக்குவோம், பிட்வீனில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்குவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சரியா? இப்போ பாருங்கள், பிரின்சிபல் சைனுக்கு -π/2 π/2 -1 1 அதே மாதிரி காஸ் ஃபங்க்ஷனுக்கு டொமைன் 0, π அண்ட் சேம் -1, 1 tan ஃபங்க்ஷனுக்கும் சைன் ஃபங்க்ஷனுக்கும் சேமே தான். இது ரியல் வேல்யூஸில் எந்த வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம், ரியல் நம்பர்ஸில். இந்த சைன் அண்ட் காஸ்க்கு தான் ரேஞ்சஸ் இது இந்த வேல்யூக்கு பிட்வீனில் இருக்கும். மற்ற வேல்யூஸ் டேஞ்சன்ட்டுக்கு ரியல் வேல்யூஸில் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டொமைன் அண்ட் ரேஞ்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 1 மார்க்குக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களோட புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சைன் ஃபங்க்ஷன்னா டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன. காஸ்னா டொமைன், ரேஞ்ச். டேனுக்கு டொமைன், ரேஞ்ச். அதே மாதிரி கொசிக்கன் டொமைன், ரேஞ்ச். சீக்கன் டொமைன், ரேஞ்ச். காட் டொமைன், ரேஞ்ச். இதில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது இங்கே என்ன இருக்குது? 0வை தவிர இந்த இன்டர்வலில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே மேட்ச் ஆகும். இங்கே π/2 தவிர இந்த இன்டர்வலில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே டொமைனாக இருக்கும். அதுதான் இந்த கான்செப்ட். அதே மாதிரி கிடைக்கிற ரேஞ்ச் கொசிக்கண்ட்டோட ரேஞ்ச் -1, 1 பிட்வீனில் இருக்க வேல்யூ இருக்காது. ரிமைனிங் ஆல் ரியல் நம்பர்ஸ். இதுதான் இதோட கான்செப்ட். சரியா? அதே மாதிரி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சைன் வேல்யூ டொமைன் sin π/2 3π/2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர்ஸ் இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவே இன்வர்ஸாக சேஞ்ச் ஆகும்போது ரேஞ்ச் என்னவாகும்? டொமைனாக சேஞ்ச் ஆகும். டொமைன் ரேஞ்சாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ டொமைன் பிளேஸில் இருக்கிறது எல்லாமே இது சைனோட ரேஞ்ச் வேல்யூஸ். சரியா? அதே மாதிரி பிரின்சிபல் வேல்யூஸும் அதே மாதிரியே தான்.
ஓகேவா? ஸோ இது நார்மல் சைன் ஃபங்க்ஷன், இது சைன் காஸ் tan அந்த மாதிரி இருக்க ஃபங்க்ஷன், இது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த வேல்யூஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சைன் இன்வெர்ஸ் அதோட டொமைன் ரேஞ்ச், காஸ் இன்வெர்ஸ் டொமைன் ரேஞ்ச், tan இன்வெர்ஸ் டொமைன் ரேஞ்ச், கொசிகன் இன்வெர்ஸ் டொமைன் ரேஞ்ச், சீக்கன் இன்வெர்ஸ் டொமைன் ரேஞ்ச் அண்ட் காட் இன்வெர்ஸ் டொமைன் ரேஞ்ச். இதை நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். சரியா? டொமைனும் ரேஞ்சும் சேஞ்ச் ஆகுது, அதை தான் நம்ம இன்வெர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? நீங்கள் நார்மலாக எக்ஸோட இன்வெர்ஸ் அப்படின்னா 1/xன்னு சொல்லுவோம். அடிட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால் சொல்லுவோம் 1/x = 1. இதை நீங்கள் உடனே இப்படி எடுத்துக்கூடாது. சைன் இன்வெர்ஸ் அப்படின்னா சைன் இன்வெர்ஸ் இப்படி இருக்குது. இதை நம்ம சைன் இன்ட்டு 1/sin இந்த மெத்தடில் எடுத்துக்கூடாது. இதோட இன்வெர்ஸ்ன்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்படி தான் மென்ஷன் பண்ணணும். 1/sinன்னு இந்த வேல்யூவை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் செஞ்சிடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். சைன் ஃபங்க்ஷன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. அதோட டொமைன் பார்த்துட்டோம், ரேஞ்ச் தெரியும். இதை நம்ம நாட் எ பீரியடிக் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். சைன் ஃபங்க்ஷன் இஸ் அ ஆட் ஃபங்க்ஷன். இந்த ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு ஒன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் டொமைன் ரேஞ்ச் தெரியும். இது நாட் ஏ பீரியடிக். இது டோட்டலாகவே நம்ம எந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டனாலுமே நம்ம என்னென்னு சொல்லலாம்? நாட் ஏ பீரியாடிக் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாறிடுச்சு. இப்போ டொமைன்னா -1 1. இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கும்? இங்கே 0 π/2 π இந்த மாதிரி வேல்யூஸ் இந்த சைடு இருக்கும். அப்படியே நம்ம ஒரு சைன் கிராஃபை அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும் இல்லையா? இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிடும் இல்லையா? அந்த கிராஃப் தான் இங்கே. ஸோ வேல்யூஸ் எப்படி இருக்குது? இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங், இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? டொமைன் நம்ம படிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அது ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் சைன் இன்வெர்ஸ் அப்படின்றது ஆட் ஃபங்க்ஷன், tan இன்வெர்ஸ் அப்படின்றது ஆட் ஃபங்க்ஷன், கொசிகன் இன்வெர்ஸ் அப்படின்றது ஆட் ஃபங்க்ஷன். ரிமைனிங் எல்லாமே நெய்தர் ஆட் நார் ஈவன் ஃபங்க்ஷன். சரியா? சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் அப்படின்னு பார்க்கும்போது சைன் இன்வெர்ஸ் இன்க்ரீஸிங், tan இன்வெர்ஸ் இன்க்ரீஸிங் அண்ட் காட் இன்வெர்ஸ் இன்க்ரீஸிங். ரிமைனிங் எல்லாமே டிக்ரீஸிங், டொமைனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒன் ஃபங்க்ஷன். ஏதோ எல்லா ஃபங்க்ஷனுமே 1-to-1 ஃபங்க்ஷன் தான். 1-to-1 ஃபங்க்ஷன். மெனி ஒன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது. சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். இது நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்ப்போம். இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் லாஸ்ட் எக்ஸசைஸில் இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது நார்மலாக நீங்கள் படித்ததே தான். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. இது நார்மலாக நம்ம சம்ஸ் போடும்போது சைன் இன்வெர்ஸ் கேன்சல் தீட்டா வரும் அப்படின்லாம் சம்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அதே கான்செப்டில் தான் எப்போது இது பாசிபிள் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கா, க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருக்கா அப்படின்றது இது உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ டொமைனாக நம்ம சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி தீட்டா இல்லாமல் எக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் தீட்டான்னு இருக்குது. இங்கே சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் இருக்குது. இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் டொமைன் அண்ட் டொமைனோட வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே ஃபஸ்ட்டு ஒன் இருக்கிறது இன்வெர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லலாம்? ஒரு ஃபங்க்ஷன் அதோட இன்வெர்ஸ் அப்படியே ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது கொசிகன் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவேன்? 1/sin x சொல்லுவோம் இல்லையா? 1/sin x. அதே மாதிரி காட் எக்ஸை 1/tan xன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே இங்கே நம்ம சொல்லும்போது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனில் சொல்லும்போது
சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x. சைன் இன்வர்ஸோட வேல்யூ ப்ராக்கெட்டில் 1/x இருக்குது அப்படின்னா எதோட வேல்யூ 1/sin x அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், கொசிக்கன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x ஈக்குவல் டு கொசிக்கன் எக்ஸ். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ். காஸ் அண்ட் சீக்கன் ரெண்டுமே எந்த மாதிரி இருக்கும், ரெசிப்ரோக்கல், ஒன்று அனதரோட ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ 1/xஆக இருக்கும். இப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், கொசிக்கன் ஆஃப் 2ன்னு சொல்லலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 கொசிக்கன் 2ன்னு சொல்லலாம். நீங்கள் டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டேபிளர் காலம் ஃபார்ம்னு இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேஷனில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x. எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்தது அப்படின்னா காட் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவே எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்குது அப்படின்னா -π காட் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ எதுக்கு ரெசிப்ரோக்கல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இங்கே 1/x இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ 1/x இருக்குது அப்படின்னா இங்கே ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு இது நெகட்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். tan இன்வர்ஸ் ஆஃப் -x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். cosecant inverse of -x minus cosecant inverse x. cos inverse of -x நம்ம pi minus cos inverse x. secant inverse of -x pi minus secant inverse x. cot inverse of -x pi minus cot x. இது உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிடுங்க. எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஐடென்டிட்டி படிப்போம் இல்லையா, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா is equal to 1 அப்படின்ற ஐடென்டிட்டிலாம் படிப்போம் இல்லையா, அதே மாதிரியே இங்கே இன்வர்ஸுக்கு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஐடென்டிட்டிஸ் என்னென்னு பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு π/2 கிடைக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. அதே மாதிரி கொசிக்கட் இன்வர்ஸ் எக்ஸ் சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு π/2 கிடைக்கும். இது நார்மலாக சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் நிறைய சம்ஸில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரியே இங்கே இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸில் நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிடுங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கும்போது நான் வெரிஃபிகேஷனோட பார்க்கலாம், ப்ரூஃபோடு பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி தான் ரிமைனிங் எல்லாமே. இந்த 8 ப்ராப்பர்ட்டிஸும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிடுங்க. இந்த 9 ப்ராப்பர்ட்டி 9, 10 இது எல்லாமே ப்ரூஃபோடு நம்ம படித்தோம்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். காஸ் 3x சைன் 3x ஃபார்முலாலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது பார்த்ததும் டக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரியா? டோட்டலாக 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் நிறைய சம்ஸ் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் நீட்டாக எழுதி எடுக்கணும். ஓகேவா?